மன்னடி சிறுவனசால கருதி நானும் சந்திரசேகர ஜமீன்தாராக இருந்தான். மேல் மலையாள புறப்பட்டு வந்து பைரவரத்திலே அரிய பெரிய மந்திரங்களை கற்றுவந்தி அழகான உருவத்தை அகற்றி அகோர உருவத்தோடு சந்திரசேகர நயினாராக உருமாறி இருக்கிறேன். எதற்காக? இவருடைய நாட்டிலே விவசாயம் செய்து கொண்ட விவசாய குடிமக்கள் வேலைக்கு வராத காரணத்தினால் அனைவரும் அனைத்து துரத்தினி அனைவரும் நாட்டை விட்டே சென்று விட்டார்கள். அவர்கள் சென்ற பிறகு விவசாயங்கள் அத்தனையும் அப்படியே தடைபட்டு நின்று விட்டன. அந்த விவசாயிகள் அத்தனை நல்ல முறையோடு நடக்க வேண்டும் என்பதற்காக மேல் மலையாளம் புறப்பட்டு வந்து பைரவரத்திலே மந்திரனை கற்று வந்திருக்கிறேன். ஆனால் நானும் எனது உச்சந்தி கிராமத்தை விட்டு மேல் மலையாளம் புறப்பட்டு வரும் தருவாகி என்னுடைய மனைவியோ 3 மாத கர்ப்பிணியாக இருந்தால், ஆனால் நானும் மேல் மலையாளம் புறப்பட்டு வந்து இன்றோடு 7 மாதங்கள் விட்டன. ஆகமத்த 10 மாதங்கள் என்னுடைய மனைவி இப்பொழுது நிறைய மாத கர்ப்பிணியாக இருப்பாள். ஆகினால் என்னுடைய மனைவியை சந்திக்க வேண்டும். எந்த நிலையிலே இருக்கிறான்னு பார்க்க வேண்டும். புறப்படுகிறேன் மனைவியை சந்திப்பதற்காக. நான் இப்ப நிறைவாக கற்பனையோடு இருக்கின்றேன் அம்மா. அத்தா பாராதிருப்பாரோ வண்ணமல கண்ணனவன் ஏராதிருப்பாரோ சித்திரைப்பூ பாவையன்னை சித்திரைப்பூ பாவையன்னை மருதேவியை சந்திக்க வேண்டும் என்பதற்காக புறப்பட்டு வந்திருக்கிறேன். ஆனால் எங்குதான் இருக்கிறாள் என்று ஒன்றுமே புரியவில்லை. சரி சரி, ஜமீன் கோட்டையை சுற்றி வரலாம். எங்கு இருக்கிறாள் என்று பார்க்கலாம். மருதேவி ஜமீன் கோட்டையை சுற்றி வலம் வந்து விட்டீனி ஓரிடத்திலும் காணவில்லை. எங்குதான் இருக்கிறாள் என்று ஒன்றுமே புரியவில்லை. ஒருவேளை எனக்காக பஞ்சனையிலே அமர்வுகளை காத்துக் கொண்டிருக்கிறாளா? வெளியே சென்ற கணவர் எப்பொழுது வருவார் என்று வழி மீது விழுவித்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனைவியை காணவில்லை. சரி சரி, பஞ்சனையின் அருகாமலே சென்று பார்க்கலாம். அங்காயிரம் இருக்கிறாள் என்று பார்க்கலாம். மருதேவி உறவா
வாழ்க்கையிலே காலம் முதல் இப்படியாக இருக்க வேண்டுமா? அம்மன் என்று பார்க்கலாம் வருவது யார் என்று